தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த புது வருஷத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். வாக்கு தத்தங்கள் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தத்தை பூரணமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தம் அநேக ஆயிரம் காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்களிலும் அநேக காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கவனியுங்கள், தேவ ஜனமாய் நாம் எழும்பி பிரகாசிக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவ பிள்ளைகளாய் நாம் எழும்பி பிரகாசிக்கிற போது என்ன சம்பவிக்கிறது என்று வேதம் நம்மோடு கூட சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாய் நாம் பிரகாசிக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும் எவைகளையெல்லாம் கர்த்தர் நடப்பிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய வெளிச்சம் வருகிற போது, அந்த ஒளி தேவ பிள்ளைகள் மேலே கடந்து வருகிற போது என்ன சம்பவிக்கிறது, தேவனுடைய மகிமை வருகிற போது நாம் எப்படி மாற்றம் அடைகிறோம் என்று பல காரியங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. முதல் காரியம் அவர் சொல்லுகிற போது சொன்னார், தேவ பிள்ளைகள் எழும்பியாக வேண்டும். எழும்பு பிரகாசி என்று தேவன் ஒரு பெரிய கட்டளை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நீங்களும் நானும் எழும்பியாக வேண்டும். அப்போ நாம் எழும்புகிற போது என்ன சம்பவிக்கிறது, எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார் என்று பார்க்கிற போது மிகா சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஜனமாய் நாம் எழும்புகிற போது எந்த இடத்திலிருந்து எழும்புகிறோம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன நிலைமையிலிருந்து அல்லது சத்துருவினாலே வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார். அநேக காரியங்களிலே விழுந்து போன நிலைமைகள் தேவன் பாருங்களேன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் எழும்பியாக வேண்டும். விழுந்து போன நிலைமையிலிருந்து அல்லது வீழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் எழும்புகிற போது, அல்லது வீழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து சத்துருவுக்கு முகம் கொடுக்கிற போது வேத வசனம் சொல்லுகிறது, சத்துரு முற்றிலும் வெட்கப்பட்டு போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நாம் எழும்புகிற போது என்ன சம்பவிக்கிறது, நம்மை வீழ்த்தின அல்லது விடத்தள்ளின சத்துரு என்ன செய்கிறானா, வெட்கப்பட்டு போகிறான். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. ஒருவேளை விழுந்து போன நிலைமையில, வீழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். சத்ருவோடு கூட பேசுகிற போது தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுங்க, என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் மகிழ்ச்சி ஆயிராதே, திரும்பவும் நாள் வரும், திரும்பவும் தேவன் என்ன செய்வார். சங்கீதம் 118:13 சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு தள்ளுகிற போதெல்லாம் உதவி செய்கிற தேவன், நம்மை எழுப்புகிற தேவன், தூக்கி நிறுத்துகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய விசுவாசத்திலே கடந்து போக வேண்டும். நாம் எழும்புகிற போது, நீதிமொழிகள் அங்க சங்கீதம் 20:7-8 வசனங்கள் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்,
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நமக்கு விரோதமா எழும்பின சத்துரு என்ன செய்யப்பட்டிருக்கிறானா, முறியடிக்கப்படுகிறான். சொல்லுகிற அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகள் எழும்பி நிற்கிற போது சத்துரு வெக்கப்பட்டு போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு, உன் சூழல்களை விட்டு எழும்பு, விழுந்து போன நிலைமையை விட்டு திரும்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எழும்பு. சத்துரு ஒருவேளை உன்னை விடத்தள்ளி இருப்பான்னு சொன்னா அந்த நிலைமைகளிலே இராதபடிக்கு என்ன செய்யணுமா, எழும்ப பிரகாசம், எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுகிற போது, உன்னத பாட்டு 2:10 சொல்லுகிறது, என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே நீ எழுந்து வா என்று கூப்பிடுகிறார். சொல்லுகிறார், அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நான் எழுந்து வர வேண்டும். தேவனுடைய அழைப்பு அதுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாண்டு. பாருங்க, இந்த அழைப்புக்கு நீங்கள் சரியாய் செவி கொடுக்கிற போது, நீங்கள் எழும்பி தேவனிடத்திலே கடந்து வருகிறதுக்கு நீங்கள் தீர்மானிக்கிற போது, வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13:17, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிற போது நீ எழுந்து, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். பாருங்களேன், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ எழுந்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய அழைப்பு, நீ எழுந்து வா, இந்த தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். லூக்கா 15:20 சொல்லுகிறது, இழந்து போன அதிகாரங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எழுந்து வந்தாக வேண்டும். இளைய குமாரனை அவன் தகப்பன் அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து தகப்பனிடத்திலே வருகிறான். எவைகளை இழந்திருந்தானோ சகலமும் அவனுக்கு என்ன செய்கிறதா, கிடைக்கிறதை பார்க்கிறான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எழும்பு. இந்த வருஷத்திலே ஆகில என்ன செய்யணும், எழும்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நாம் எழும்புகிற போது கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறதை பார்க்கிறோம், தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை அனுப்புகிறார். வார்த்தை சொல்லுகிறது, நாம் எழும்புகிறது எதற்காக சொன்னா, பிரகாசிக்கிறதுக்காக எழும்ப வேண்டும். எழுந்து திரும்ப படுத்து தூங்குறதுக்காக இல்லை, எழுந்துச்சு அதுக்கு இல்லை. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, எழுந்து பிரகாசிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். நாம் பிரகாசிக்கிற போது என்ன சம்பவிக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எஸ்ஐயா 60:3 சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜா. பாருங்களேன், நீங்க எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்களானால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேசங்களை தருவார், தேசங்களை ஆளுகிறவர்களை தருவார். மகிமையான நிலைமையில கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த 60ஆம் அதிகாரம் முழுவதும் அன்றைக்கு நாம் தியானித்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 14-15 வசனம் சொல்லுகிறது, உன் சத்துரு உனக்கு முன்னாலே தலை குனிஞ்சு நிற்பான். நீங்க எந்திரிச்சிங்கன்னா சத்துரு எப்படி நிற்பானோ, நீங்க உட்கார்ந்து இருந்தா அவன் என்ன செய்வான், அவன் தலை நிமிர்ந்து நிற்பான். நீங்க எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்பதாக சத்துரு தலை குனிந்து நிற்பான். உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலடியிலே வந்து பணிந்து கொள்வார்கள். கர்த்தர் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சியாகவும் வைப்பான். அப்போ எப்படி பிரகாசிக்க முடியும்? தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். பிரகாசிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ளணும். அவர்தான் உலகத்தின் ஒளி. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். உலகத்துக்கு வெளிச்சம் என்று யோவான் 1 நாம் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்ட 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன செய்ய முடியாதாம், மேற்கொள்ளவே முடியாது. பாருங்களேன், நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது, இருளின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள், அதனால பாவம் உங்களை என்ன செய்யாது. ஏன்னா தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க வைக்கும். அந்த பிரகாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது.
என்ன மாற்ற முடியுமா? என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? ஆண்டவருக்கு மகிமைண்டாட்டும். இயேசு உன்னிடத்தில் வருகிற போது எந்த மனுஷனையும், எந்த சூழலையும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனையும் அவர் திரும்ப என்ன செய்ய முடியுமா? பிரகாசிக்க வைக்கிறவர். அவரை சார்ந்து அவரோடு கூட நீங்க நடக்கிற போது நீங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீங்களா? இருளிலே இருக்க மாட்டீர்கள். ஆண்டவருக்கு மகிமைண்டாட்டு. ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவார். தேவன் எதிர்பார்க்கிறவைகளை செய்தாக வேண்டும். அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, பரலோகம் தருகிற சகல நன்மை உங்களுக்கு வருமா? தேவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்வாராம்? யாக்கோபு அப்படிதான் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருகிறது. இங்க பவுல் சொல்லுகிறான், பரம ஈவை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். ஏன்னா நீங்க தேவனுக்காக பிரகாசிக்கிற போது, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு ஒரே ஒரு முறை தான். கர்த்தருக்கு மகிமைண்டாட்டம். அந்த ஒரு முறை பிரகாசிக்கப்படுகிற அனுபவம் எதை கொண்டு வருகிறதா? பரலோகம் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்க முடியும். இரண்டாவது அங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அபிஷேகம் வரும். அபிஷேகம் வருகிற போது ஆவியானவருடைய பலன் வரும், ஆவிக்குரிய வரங்கள் வரும், அதிகாரங்கள் வரும், வல்லமை வரும். எப்போ? பிரகாசிக்கப்படுகிற போது. பவுல் சொல்லுகிறான், ஒரு தரம் பிரகாசிக்கப்படுகிற போது பரலோகம் தருகிற அந்த ஈவு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்கு தத்தமா கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். நீங்க பிரகாசிக்கப்பட்டா தேவன் என்ன செய்வாரு? நல்ல வார்த்தையை சொல்லுவார். வாயை திறந்தா நல்லாருன்னு சொல்லுவார். சொல்லப்படுகிற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகல, எல்லாம் நிறைவேறினது. ஏன்னா தேவன் பாருங்களேன், தம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கிற போது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். எல்லா வார்த்தையும் நிறைவேறும். எரேமியா சொல்லுகிற போது 33:14 சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், நான் யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன எல்லா நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். பாருங்களேன், நாம பிரகாசிக்கிற போது தேவன் என்ன செய்வார்னு சொன்னா, வாக்குத்தத்தங்களை எல்லாம் தருகிறார், வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார், ஒரு மகிமையுள்ள வாழ்வை தருகிறார். அது மாத்திரமல்ல, பவுல் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான், இனி வருகிற உலகம் தருகிற பலன்களை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். பிரகாசிக்கப்பட்டா உலகம் உனக்கு எதை தான் கொடுக்குமா? நன்மையானதை தான் கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். உலகம் எதை தான் கொடுக்கும்? நன்மையானதை. ஏன்னா பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு மகிமைண்டாட்டும். எழும்பணும், பிரகாசிக்கணும். மூன்றாவது சொல்லுகிற போது சொல்லுகிறான், உன்னிடத்துல வந்திருக்கிற உன் வெளிச்சத்தை உணர்ந்து கொள். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அங்கே போடப்பட்டிருக்கிறது, உன் வெளிச்சம் உன்னிடத்திலே வந்திருக்கிறது. எது நம்முடைய வெளிச்சம்? தேவ பிள்ளைகளுக்கு எது வெளிச்சம்? கர்த்தருக்கு மகிமைண்டாட்டும். சங்கீதம் 27:1 வாசிக்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும். பாருங்களேன், அவனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, என் வெளிச்சம்னா கர்த்தர் தான் என் வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் உங்ககிட்ட வந்துட்டா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லுகிறான், யாருக்கு பயப்படுவேன்? எதற்கு நான் அஞ்சுவேன்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் பாருங்க, ஒண்ணுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுடைய தலைகளுக்கு நடுவில் தேவன் என் தலையை உயர்த்துவார். ஏன்னு சொன்னா, அவருடைய வெளிச்சத்தை அவர் என்னிடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். தேவன் தான் என்னுடைய வெளிச்சம். ஆண்டவருக்கு மகிமைண்டா. ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் வருகிற போது, கர்த்தரை நீங்கள் உங்களுடைய வெளிச்சமாய் வைக்கிற போது, யாருக்கும் பயமில்லாத ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் நம்மிடத்துல வெளிச்சமாய் நிற்கிற போது சத்துரு வெட்கப்பட்டு போவான்.
யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வெளியே கடந்து வருகிற போது அவர்களுக்கு முன்பதாய் மேகம் என்ன செய்கிறதா? வழிகாட்டி கொண்டு போகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னாலே சத்துரு வருகிற போது முன் நடந்த மேக ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே வந்து நிற்கிறது. ஏன்னா நீங்க தேவனை சரியாய் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது, அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற போது அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, எப்பொழுதும் நமக்கான பாதுகாப்பு அரணாய் இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னடந்த மேகம் என்ன செய்ததா? நடுவுல வந்து நிற்கிறது. அந்த மேகம் இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்ததா? இரவை வெளிச்சமாக்கினது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வல்ல பிரசன்னம் வந்து என்ன செய்யுமா? உன் இருளை என்ன செய்யும்? வெளிச்சமாக்கும். அதே மேகம்தான். ஆனா எகிப்தியருக்கு எப்படி இருந்ததா? அந்தகாரமானது. சத்துரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் வந்து நம்மோடு கூட நிற்கிற போது அவனுக்கு, சத்துருக்கு அது எப்படி இருக்குமா? அந்தகாரமாய் இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்காக இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். அந்த வெளிச்சம் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வெளிச்சம் நடத்தினது. ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அந்த வெளிச்சம். யோபு சொல்லுகிறார் 29:3 வாசிக்கிற போது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோசிச்சு பாருங்களேன். சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவர் அருளின தீபம். தாவீது சொல்லுகிறான், அவர்தான் என் வெளிச்சம், தேவன் எனது வெளிச்சம், அவர்தான் என் ரட்சிப்பு. யோபு சொல்லுகிறான், அவர் அருளின வெளிச்சம், அவரே என் தலை மேல இருந்தார். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறதா? சொல்லுகிறான், அந்த வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். நீ இந்த சுரங்கத்துல எல்லாம் வேலை செய்யறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பண்ணிடுவோம்? தலையில ஒரு லைட்டு கட்டி வச்சிருப்போம். ஏன்னு சொன்னா அவனுக்கு உள்ள ஒரு லைட்டும் இல்லை. அந்த வெளிச்சத்துல ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவ பிள்ளைகளுடைய சிரசின் மேலே தேவனே வெளிச்சமாய் இருப்பார். அவர் வெளிச்சத்துல நடக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அதனால்தான் அந்த தாவீது ஜெபமே என்னன்னா, சங்கீதம் 43:3 சொல்லுகிறான், ஆண்டவரே வெளிச்சத்தையும் இந்த சத்தியத்தையும் அனுப்புங்க, அது என்னை நடத்தட்டும். சொல்லுகிறான், உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருடும், அது என்னை என்ன செய்யும் சொன்னா, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக நடத்தும், உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு நேராக நடத்தும், உம்மிடத்திலே என்னை கொண்டு வரும். நான் அப்பொழுது எப்படி இருப்பேன்னு சொன்னா, தேவ சமூகத்திலே கூடியுமை ஆராதிக்கிறவனாய் பொழுது கொடுக்கிறவனாய் நிற்பேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. பாருங்க, அந்த வெளிச்சம் வருகிற போது ஆராதிக்கிற ஜனங்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவருடைய ஆலயத்தை தேடி, அவருடைய பலிபீடத்தை தேடி ஓடி வருகிறவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு மகிமை. அந்த வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? நித்தம். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், தினம் உன்னை என்ன செய்வேன்? நடத்தி கொண்டே போவேன். ஒவ்வொரு நாடும் நடத்துவார். அந்த வெளிச்சம் பாருங்களேன், நம்மை வழி நடத்துகிறது மாத்திரமல்ல. யோவான் 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாமி சொல்லும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே என்ன செய்கிறதுல நடக்கிறது இல்லை, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஒளி பாருங்களேன், அந்த வெளிச்சம் வழிகாட்டுகிற வெளிச்சம் மாத்திரம் அல்ல. அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு சக்தி. வெளிச்சம் என்பது ஒரு பவர், எனர்ஜி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோலார் பவர் சொல்றாங்க, சூரியன்ல இருந்து தான் என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் வருகிற போது அது என்ன செய்யும்னா, உங்களுக்கு சக்தி ஊட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன செய்யும்? பலவானாய் மாற்றும். அங்கே போடப்பட்டிருக்கிற என்னோடு கூட சங்கீதம் 89:19 வாசிக்கிற போது இங்கே போடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று சொன்னார். சகாயம் செய்யத்தக்க சக்தியின் போடப்பட்டிருக்கு. ஒரு வெளிச்சம் நம்ம மேல வருகிற போது, தேவன் நம் வெளிச்சமாய் வருகிற போது அது நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பவர், ஒரு எனர்ஜி,
இன்னும் ஓட, இன்னும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க, இன்னும் மகிமையானவைகளை செய்ய தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளை சக்தி ஊட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த எனர்ஜியை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டா நம்மளால என்ன செய்ய முடியும்? எழுந்து பிரகாசிக்க முடியும். எனர்ஜி இல்லைன்னா என்ன செய்யாதது? ஒன்றும் பிரகாசமே பண்ணாது. ஒன்றும் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யாது? ஒன்றும் வேலை செய்யாது. வேலை செய்யணும்னா பேட்டரி எப்படி இருக்கணுமா? ஃபுல் சார்ஜில் இருக்கணும். நம்ம ஃபோனை மாத்திரம் தான் என்ன பண்ணும்? ஃபுல் சார்ஜில் வச்சுருப்பார். ஆள் எப்படி இருப்பார்? ஆள் ஒன்றும் சார்ஜே இல்லாமல் பீஸ் போன பல்பு மாதிரியே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமோ? ஏன்னா அந்த வெளிச்சம் நம்மகிட்ட இருக்கிற போது பாருங்களேன், இந்த விமானம் பெரிய விமானம் தரை இறங்குகிறதுக்கு இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா எல்லாம் லைட்டு தான். அந்த லைட்டு தான் என்ன செய்கிறது? அதுதான் வெளிச்சம் காட்டும். இதுதான் பாதை, இதில் தான் நீ என்ன செய்யணும்? இறங்கணும். அந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் இந்த விமானம் என்ன செய்ய முடியாது? தரை இறங்குகிறது ஒரு பெரிய சவாலாயிடும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் வெளிச்சம் உங்ககிட்ட வந்திருக்கிறது. இந்த வெளிச்சத்தை நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னா, பயன்படுத்தி ஆகணும். தேவனுக்காக பிரகாசித்தாக வேண்டும். இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிற வெளிச்சங்கள் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் சொன்னா, அதை உணர்ந்து கொள்ளணும். என்னோடு கூட வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, 4ஆம் தூதன், மற்றொரு தூதன், வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் என்ன செய்தானா? பறக்க கண்டேன். அவன் பசிங்க பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். பாருங்களேன், இங்க ஒரு தூதனை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த தூதன் எப்படிப்பட்டவன் சொன்னா, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஒரு நித்திய சுவிசேஷத்தை தன் கைகளிலே வைத்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்லுகிற போது அந்த சுவிசேஷத்தை உடையவன், அடுத்த வசனம் சொல்லுகிறது, மிகுந்த சத்தமிட்டு. பாருங்க, அவன் சொல்லுகிறான், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயப்படுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, தேவன் வரப்போகிறார், தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார், இந்த பூமி பந்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக போகிறது, தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கான தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய சுவிசேஷத்தின் செய்தியுடையவன். வெளிப்படுத்தல் 18:1 சொல்லுகிறது, வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. நல்லா கவனிங்க, இந்த தூதன் யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்னையும் தான் அப்படி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட நித்திய சுவிசேஷத்தை கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்து இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், அடுத்த வசனம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், பாபிலோன் விழுந்தது, சத்துரு வீழ்த்தப்பட்டிருக்கிறான். சத்துரு ஒன்றுமில்லாமல் அவன் அதிகாரங்களை கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே பிடுங்கி எடுத்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தி, ராஜ்யத்தின் செய்தி தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் தான் அதை கொண்டு போகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மகிமையினாலே பூமி என்ன செய்யணுமா? பிரகாசம் அடையணும், ஜனங்கள் வழி நடத்தப்படணும். கர்த்தருக்கு மகிமை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நாம் எழும்பணும், நாம் பிரகாசிக்கணும், நாம் அந்த வெளிச்சத்தை உடையவர்களாக இருக்கணும். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா நம்மால என்ன செய்ய முடியாது? மற்றவர்களை வழி நடத்த முடியாது. பாருங்க, இந்த ட்ரெயின் வருகிற போது அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும், அந்த தண்டவாளங்கள் எல்லாம் சோதிக்கிறதுக்கு ஒரு லைன்மேன் இருப்பார். அவர் வேலை என்னன்னு சொன்னால், அந்த தண்டவாளங்களில் நடந்து எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு என்ன செய்வார்? செக் பண்ணுற வேலை. எங்காவது பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஒரு நாள் அப்படி ஒரு மனுஷன் சரி பண்ணி கொண்டே போகிற போது மாலை கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிட்டது. அப்போ பார்க்குறார், தண்டவாளத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ட்ரெயின் வந்தால் ஏதாகிலும் கட்டாயம் என்ன செய்யும்? பிரச்சனை உண்டாகும். அப்போ அவர் என்ன செய்யணும்னா, அந்த ட்ரெயினை தடுத்து நிறுத்தணும். அதுதான் அவரோட வேலை. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணார். ட்ரெயின் வந்து என்ன செஞ்சிட்டதுன்னு சொன்னால், சக்கரம் தரையில் இறங்கிட்டு. பெரிய ஆபத்து இல்லை, ஆனாலும் அவர் தண்டனைக்குரியவராய் மாறி அவர் என்ன செஞ்சாங்கன்னா, நீதிபதிகள்கிட்ட
கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. நீதிபதி அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா ஒரு பெரிய தண்டனை குற்றம், ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து, இவன் தவிர்த்து இருக்கலாம், இவனால பிரச்சனை ஆயிட்டது. நீதிபதி கேட்டார், அன்னைக்கு இந்த சூழல் நடக்கிற போது நீ அந்த வேலை ஸ்தலத்திலே இருந்தாயா? அவன் சொன்னான், ஆமே எஜமான், அங்கே தான் இருந்தேன் அப்படின்னா. அவர் சொன்னார், இது பிரச்சனையை பார்த்துருக்கிறையே, அந்த ட்ரெயின் வருகிற போது அதுக்கான அந்த லைட்டு விளக்காட்டும் பார்த்தீங்களா, அதை கையில் வச்சிருந்தியான்னு கேட்டான். வச்சிருந்தேன் எஜமான்னு சொன்னான். ட்ரெயின் வரும்போது அதுக்கு அதை காமிச்சியா? அதை நான் காமிச்சேன் எஜமான். நான் நீதிபதி பார்த்தாரு, இவன் பார்த்துல இவன் கரெக்டாக இருந்திருக்கிறான், அவன் தான் கவனிக்கல மாதிரி இருக்குன்ட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா. வீட்டுக்கு வந்தோன்னா அவன் மனைவி கேட்டாங்களாம், என்னங்க எப்படி உங்களை விட்டுட்டாங்கன்னு கேட்டார். நீதிபதி என்னை கேட்டார், வேலை செய்கிற இடத்துல தான் இருந்தியான்னார். ஆமான்னு. விளக்க காமிச்சியான்னார். எல்லாம் காமிச்சேன்னு சொன்னேன். ஆனால் அவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கல, விளக்கு எரிஞ்சின்னு இருந்துதான்னு கேட்கல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. கேட்டிருந்தாருன்னா என்ன வந்திருக்கும், எரியாத விளக்குகள், எரியாத நிறைய விளக்கு. அப்படிதான் எப்படி இருக்குது, ஒன்றும் தீய இல்லை. யோபு சொல்கிற மாதிரி தலையில் என்ன வைக்கணுமா, தலையில் தீ வைக்கணும். தலையில் ஆண்டவருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. ஏன்னா வெளிச்சம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், எழும்பி பிரகாசி, உன் வெளிச்சம் உன்னிடத்திலே வந்திருக்கிறது. தேவனுடைய வெளிச்சத்தை வாங்கி இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நான் மாத்திரம் நடந்து போறதுக்கு இல்லை, மற்றவர்களை என்ன செய்யணுமா. அதனால ஒரு கவிஞன் எழுதுகிற போது சொன்னா, மின்மினி பூச்சிகளை பின்தொடர்ந்து போகாதிருங்கள், தொலைந்து போவீர்கள். ஏன்னா அது பின்னால அதுவும் வெளிச்சம்தான், அது பின்னால போனா என்ன செய்வ, தொலைந்து போயிடுவே. சூரியனை பின்பற்றி போங்க, ஞானிகளை வழிநடத்தின நட்சத்திரங்களை பின்பற்றி போங்கள். ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறார், என் பின்னே வாருங்கள். அந்த பின்னால், அவர் பின்னால நீங்க போகிற போது, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இராதபடிக்கு நான் பூமிக்கு வெளிச்சமாய் வந்தேன் என்று சொன்னார். அவரை பின்பற்றி நடக்கிற அனுபவங்கள் இருக்கிற போது நாம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஒளியை நம்மிலே வாங்குகிறது மாத்திரமல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 60:1, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்தது என்று வேதம் என்ன செய்கிறது, நம்மோடு கூட பேசுகிறது. அப்ப அந்த மகிமையை உணர்ந்து கொள்ளணும். மகிமை எப்படிப்பட்டது? சங்கீதம் 138:5 சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை பெரியது. தேவனுடைய மகிமை பெரியதா? எவ்வளவு பெரியது? என்னாகமம் 14:21 சொல்லுகிறது, பூமியை நிரப்புகிற கர்த்தருடைய மகிமை. எவ்வளவு பெரிய மகிமை! தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நிரப்புகிற அவருடைய மகிமை. அவ்வளோ பெரிய மகிமை நம்மேல் வந்திருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 104:31 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை மாறாத ஒரு மகிமை, என்றென்றைக்கும் விளங்குகிற ஒரு மகிமை, நித்தியமான ஒரு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிற போது சொன்னார், என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னார். ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கர்த்தர் என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு யாருக்கு கொடுத்திருக்கிறாராம்? அப்போ நம்ம தேவன் எப்படி பார்க்கிறார்? அப்ப அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக அந்த வேதம் சொல்லுகிறது. எஸ்ஐயா 59:19 வாசியுங்கள். எஸ்ஐயா, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கும் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் ஜனங்க என்ன செய்வாங்களாம், சர்வ பூமியும் நடுங்குகிற கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது. நம்மேலே உதித்திருக்கிற அந்த மகிமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சர்வ பூமியும் நடுங்கும். ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, சங்கீதம் 102:17 சொல்லுகிறது, ராஜாக்கள் அந்த மகிமையை கண்டு நடுங்குவார்கள். தேவனுக்கு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 43:2 சொல்லுகிறது, அவருடைய மகிமையினாலே பூமி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவ்வளோ பெரிய மகிமையை, பூமியவே பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மகிமையை தேவன் நம்ம மேல வச்சும் நாம பிரகாசிக்காமல் இருந்தா பிரச்சனை மகிமையின் இடத்துல நம்ம கிட்டயா? ஆண்டவருக்கு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு நீங்க உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அப்படியே வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். சங்கீதம் 19:1 அப்படித்தான் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான். நல்லா கவனிங்க, இந்த மகிமை நம்மேல் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ மகிமை நம்மிடத்தில் வருகிற போது என்ன சம்பவிக்கிறது? தேவ மகிமை நம்மேலே கடந்து வருகிற போது என்னென்ன மாற்றங்கள் வருகிறது? சங்கீதம் 89:17 சொல்லுகிறது, ஒரு பெரிய பலன் வரும். ஒரு பலனுள்ள வாழ்வு, மகிமையுள்ள வாழ்வு, ஒரு வெற்றியுள்ள வாழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். சொல்லுகிறான், அந்த மகிமை உன்னிடத்திலே வருகிற போது நீ ஆச்சரியமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாய், பலவானாய் மாறுகிறாய். கொம்பு உயருனா அதிகார ஆளுகை உண்டாகும். யோபு சொல்லும் போது யோபு 29:20 சொல்லுகிறான், என் மகிமை எண்ணில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் என்ன செய்ததா? புது பலன். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், உன் கையில என்ன வச்சிருக்கிற? செய்கிற தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தா அது புது பலன் கொள்ளும். மேற்கொள்ளுகிறவனாய் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஏன்னா ஆண்டவருடைய மகிமை உதிக்கிற போது 1 ராஜாக்கள் 3 வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்கள். 3:13. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு சாலமோனுக்கு ஒரு மகிமையை தந்தார். சாலமோன் வாழ்விலே தேவனுடைய மகிமை கடந்து வந்த போது என்ன சம்பவித்தது? சாலமோனை நமக்கு தெரியும். சாலமோனை போல சம்பரமாய் சாப்பிட்டவன் ஒருவனும் இல்லை. சாலமோனை போல அவன் என்ன செய்யலையா? உடுத்தினதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யத்திலே சாலமோன் பலத்தவனாயிருந்தான். ஆளுகையிலே சாலமோன் அத்தனை பெரிய ஆளுகை. அவன் ஆண்ட காலங்களிலே அவனை சுற்றிலும் எப்படி இருந்ததா? சமாதானம். ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு விரோதமாய் பேசவே முடியாது. அத்தனை அதிகாரம், அத்தனை ஆளுமை, அத்தனை ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அத்தனை அறிவு, ஞானம். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததா? ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை உனக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையா யோசியுங்கள். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த மகிமை அவனை ஞானவானாய், ஐஸ்வர்யவானாய், அதிகாரம் உள்ளவனாய், ஆளுகை உள்ளவனாய் மாற்றினது உண்டானால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் உன்மேல் உதித்திருக்கிற அந்த மகிமை உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை பலவானாய் மாற்றும், உன்னை ஞானவானாய் மாற்றும். எஸ்ஐயா 62:2 சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள், உன் பேரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். பழைய பேர் இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை, பழையவைகள் அல்ல. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிற போது அது உன்னை புதிதாக்குகிறது, ஆளுகை உள்ளவர்களாய், அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இங்கே சொல்லப்படுக, கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தரும் பேரை உயர்த்துவா, பேரை மாற்றுவா. தேவனுக்கு மகிமை. எந்த சூழலில் இருந்தாலும் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். எஸ்ஐயா 58:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருகிற போது அந்த மகிமை உன்னை சுற்றி சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதாயிருக்கும். அவர் மகிமை உன் பின்னாலே பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வெறும் பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற, மேன்மையாய் வைக்கிறவைகளை மாத்திரம் இந்த மகிமை செய்கிறது இல்லை. யாத்திராகமம் 29:43 சொல்கிறது, அந்த ஸ்தலம் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் சந்திக்கிற அந்த இடம் அவருடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். தேவ மகிமை ஒரு மனுஷனிடத்தில் வருகிற போது அந்த மகிமை அவனை எப்படி மாற்றுகிறதா? பரிசுத்தவானாய் மாற்றும், ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். யாத்திராகமம் 15:7 சொல்லுகிறது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள்னு போட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மகிமை வருகிற போது இருள் அகன்று போகும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம், இருளானவைகள் அகன்று போகும். பாருங்க, அந்த மகிமை எப்படிப்பட்டது, அவைகள் வருகிற போது. யாத்திராகமம் 16:10 சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற மகிமை. எவ்வளோ மேலான ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுகிறது. இந்த மகிமையின் தேவனை, வெளிச்சமாக இருக்கிற தேவனை உணர்ந்து கொள்ளுகிற போது சகல நன்மைகளை அனுப்புகிறார். மல்கியா 4:2 சொல்லுகிற போது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள், ஜெயமுள்ளவர்களாய் மாறுவீர்கள், உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை தரும். மல்கியா அவ்வளோ அழகா சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். தேவன் அதை செய்வார். ஆமென். பாருங்க, அந்த தேவ மகிமை வருகிற போது எல்லாவற்றிலும் வெற்றி தான் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், நான் கூட இருப்பேன். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். உபாகமம் 33:29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சொல்லுகிற, உனக்கு எல்லாம் அவர்தான். அவர் உன்னை என்ன செய்வார்? எல்லா சூழலிலும் காத்து நடத்துவார், மீட்டு கொண்டு வருவார், உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார், பேரை மாற்றுவார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். எதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வார். வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். சபைக்கான வார்த்தை தான், குடும்பத்துக்கான வார்த்தை தான், தனிப்பட்ட எனக்கான வார்த்தை. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், என் வெளிச்சம் இடத்துக்கு வந்திருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எழும்புகிற போது மகிமையான தேவன் நம்மோடு கூட இணைந்து கொள்வார்.